நண்பர்களே வணக்கம். ஒரு யானை முன்னாடி போதா, நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு. நம்ம டிஸ்டன்ஸ் விட்டு தான் போகணும், இல்லை நம்மளை திரும்பி சோழி முடிச்சிடும். ஏன்னா இது ஒத்த யானை. கேரளா வந்து ஒற்றை யானைம்பாங்க. ஒற்றையான்னு சொல்லிட்டா ஒரே ஒரு ஆள் மட்டும் போதும். அந்த யானை தான் வெறி பிடிச்சி நடக்குது. யாராவது சிக்கணும்னா நம்மளை கொண்டே விடும். கூட்டமாக போகிற யானை என்றைக்குமே சாதாரணமாக மனுஷங்களை வந்து சாதாரணமாக ஒன்றும் செய்யாது. யாரையுமே நாச நஷ்டங்கள் எதுவும் செய்யாமல் போயிடும். ஒத்தையாக போகிற யானை தான் பெரிய பிரச்சனை. அப்படி ஒரு ஆள் போய்கிட்டு இருக்காரு முன்னாடி. இது இப்போ எந்த இடம்னா, கோந்தியிலேருந்து நம்ம லெஃப்ட்டில் பிடிச்சோம்னா, கோந்தி முடிஞ்சோடனே எரியரைக்கணும் ஊர் இருக்குது. அங்கேருந்து லெஃப்ட்டில் ஏறினோம்னா நேராக கொக்காத்தோடு போகிற ரோடு. கொக்காத்தோடு திரும்பாமல் நேராக போனோம்னா அச்சங்கோல் போயிடலாம். அந்த ரூட்டு தான் இது. கல்லேலி ஒரு இடம் இருக்குது. அந்த கல்லேலி முடிஞ்சு வர்ற இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டு முடிஞ்சு வர்ற இடத்துல தான் இந்த யானை போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கோந்திக்கு போய்கிட்டு இருக்கோம் இந்த ரூட்டு. ஓகே, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். திரும்பது வாய்ப்பு உண்டு. திரும்பிச்சுன்னா பஸ்ஸை ரிவர்ஸ் எடுக்கணும். ஒரு ஆள் தைரியமாக போய்கிட்டு இருக்காரு. எப்படி வீடியோ எடுத்து போயிட்டுருக்காரா பஸ்ஸுக்கு முன்னாடியே? ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். திடீர்னு திரும்ப நேரத்தில் அது காரு கட்டி கீழே விழுந்தாருன்னு வச்சுக்கோ, தப்பிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லை. நம்ம நினப்போம் யானை வந்து வெள்ள ஸ்பீடாக தான் ஓடாதுன்னு. யார் சொன்னால்? சரி ஸ்பீடில் ஓடும். யானை நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அது ஒவ்வொரு எட்டு வைக்கும்போது ரொம்ப லாங்காக தான் எட்டு வைக்கும். நம்ம 4-5 தடவை ஸ்டெப்பு வைக்குவோம், அது 2-3 ஸ்டெப்பில் நம்மளுக்கு பிடிச்சிரும். அது திரும்பினாலே ஒரு 10 அடி தூரத்துக்கு திரும்பும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திரும்பிட்டாண்டா, ஏடாய் வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே போனால் பிரச்சனை ஆயிரும். போய்கிட்டு இருக்கான். போட்டும். அது எதுக்கு திரும்ப நினைக்கிறீங்க? எவனும் பின்னாடி வரான்னு பார்க்க திரும்பிச்சா, இல்லை பின்னாடி வரேன்னு போட்டு தெரிஞ்சு மிரட்டுறதுக்காக திரும்பிச்சதில்லை. இந்த ஆள் வேறு இந்த வடிவேலு மாதிரி போய் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, அவன் மேலே போயிட்டானா வண்டி எடுத்துருவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. டாட்டா பாய் பாய். உள்ளே போனதான் தப்பிச்சேன்டா சாமி. எப்படி? அது ரொம்ப பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. பசங்க நிப்பாட்டியாச்சு, பைக்காரங்க எடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு பரவாயில்ல. பயங்கரமான ஏரியாடா. இனியும் இது மாதிரி யானைகள், காட்டுப்பன்றிகள் இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா தடவை இனியும் வருவோம். அண்ணன் வீடு இங்கே தான் இருக்குது. டாட்டா பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.